السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. عن ابن عباس رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: أكرموا أولادكم وأحسنوا أدبهم. رواه ابن ماجه. அளவற்ற அருளாளரும் நிகழ்ந்த பேரன்புடையவருமாகிய ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் குறித்தாகும். அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், அவன் பிறவுகளை பிறக்கப்படவில்லை என்று சாட்சியளித்துள்ளவனாகவும், அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்திற்கு திருப்புதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் ரசூல் அக்ரம் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னவர்களின் அச்சுவல்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபாஅத்தாபிகள், நல்லவர்கள், வல்லவர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் நல்லவர்கள் என்றிருக்கின்றார்கள். உள்ளமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையிலே நபைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ் என்ற புண்ணியமிக்கம் ஒன்று கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செய்திலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதல் அடிகளுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொண்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, Aku subhanahu wa ta'ala
இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுக்கிறேன். பொறுப்புன்னு செல்ற நேரம் அது உம்மா பாப்பாக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அதிபர் ஆசிரியர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, ஊர் தலைவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, கடை முதலாளிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, தொழிலாளர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் இருக்கு. இந்த பொறுப்பெல்லாம் நாளை மறுமையில விசாரிக்க பழகிடும். ஒவ்வொரு பொறுப்புகளை பற்றியும் விசாரிக்கணும். உம்மா பாப்பா அவங்கள கூப்பிடுற கேட்கிற உங்களோட பிள்ளைகளை எப்படி எடுத்து வர்றது, பிள்ளைகளுக்கு உங்களோட உம்மா பாப்பாவோட எப்படி நடந்து வந்து, ஊர் தலைவர்களுக்கும் கூப்பிடுறது, அடிப்படை ஆசிரியர்களை கூப்பிடுறது. இது ஒவ்வொருத்தரையும் குல்லுக்கும் ராயின் ஒக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி. நீங்கள் எல்லாம் பொறுப்புதாரிகள், ஒவ்வொரு பொறுப்புகளை பற்றியும் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு நிறைய உம்மா பாப்பாரை ஏற்க வேண்டும் தெரியுமா? உம்மா பாப்பாரை ஏற்கம் அவரை எந்த பிள்ளை பண்ணாம நிறைய உம்மா பாப்பா இருக்கிற பேச்சுதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வருத்தம் அலாத உலகத்துக்கு இருக்க அலாத வெயிலிருந்து பார்க்கறது, ராவுன்னு பார்க்கறது, வயசுன்னு பார்க்கறது, கஷ்டப்பட்டோம். யாருக்கா வந்து கொண்டாட்டு இருக்கு வீணா பேசுறது, வீணா பேசும் பிள்ளைகள் தான் வீணா பேசும். இப்படி நிறைய சும்மா பாப்பாமாக ஏற்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுது பிள்ளையை எந்த கட்டத்தில் பார்க்கணும், பிள்ளைக்கு எந்த கட்டத்தில் இருந்து வழிகாட்டணும். சில உமா அப்பா செல்றேன், இப்ப சின்ன பிள்ளை தானே, இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன விளங்க போகுது? இப்ப அல்லாஹ் எதுக்கு விளங்குமா? இதுக்கு மோச நேரத்தில் விளங்குமா? இதுக்கு சோக்க நேரத்தில் பற்றி பேசுற விளங்குமா? அது கொஞ்சம் வெண்கல்வி, அப்படி பெருக்கல்வி மீண்டும் முட்டத்தால்தான் பெருத்து மண்டத்தில் இருந்தாங்க. சல்லல்லாஹு வழிகாட்டினாங்க. உள்ள சின்ன பிள்ளையை எடுத்து கொண்டு வரணும். பாருங்க, வளர்ந்தானே நாங்க கேட்கிறோட மதித்தான் அவரோட பிள்ளை 7 வயசாகினா ஒரு பிள்ளைக்கு கொள்கையை ஏவுங்க தொலைச்சு 7 வயசு. 10 வயசாகியும் உங்களோட பிள்ளை சொல்லலைன்னா அடிங்க. சின்னத்திலேயே அல்லாஹ்வை பற்றி பேசுறேன். சின்னத்திலேயே அல்லாஹ் சொல்லப்பட்ட பிள்ளை உலகத்தில் போடணும். சின்னத்திலேயே அப்துல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை எத்தனை வயசு? யாரெல்லாம் இது கூப்பிடுறது பெரியாரும் கூப்பிடுறது, யாரெல்லாம் இந்த கூப்பிடுறது 6 பிள்ளைங்க கூப்பிடுறது. இப்ப அந்த இப்ப அப்பா ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னீங்க? உங்களுக்கு வார்த்தையை சொல்லிருக்கா யாருக்கு தெரியாதுக்கா? வாழ்வு இருக்கா? இந்த வயசானிக்கா? சின்ன 6-7 வயசுக்குள்ள 6-7 வயசுக்குள்ளே கூப்பிட்டு
செல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனே ஒரு சில வார்த்தையை சொல்லி தரட்டுமா சொல்லிட்டாங்களே அல்லாஹ்வுடைய கடமையை பாதுகாத்து போ. அல்லாஹ் உன்னை பாதுகாக்கும். எந்த விஷயத்தாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னால கேட்டு பெற்றுக்கோ. எந்த உதவியை தேர்தலா இருந்தாலும் அல்லாஹ்கிட்ட கேளு. மனுஷனிட கேட்க வைக்கிறாரு. மனுஷன உதவி நாடாது. அல்லாஹ்கிட்ட போ. அல்லாஹ்கிட்ட கேளு. சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை இன்னைக்கு எங்களோட உமா என்னோட வாப்பா எப்படி இப்படி சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு அப்படி வசதி செஞ்சிருக்கான். 10 வயசு சொல்றான். அந்த பிள்ளைக்கு சொல்றதா என்ன அவன் எப்படி பெரியப்பா நடத்துற, எப்படி மாமா பேசுற, எப்படி சாப்பிட்ட பாக்குற, பாப்பா போன எப்படி கைய காட்டணும், இந்த வார்த்தையை தான் சொல்லி கொடுத்துருக்கு. யாராவது அந்த பிள்ளைக்கு அல்லாஹ்வை பத்தி, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பத்தி, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பத்தி, அல்லாஹ்வுடைய சக்தியை பத்தி, மௌத்தை பத்தி, நாளத்தை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, ரசூலுல்லாஹ் பத்தி கேட்டிருக்கமா? நபிமார்கள் பிள்ளைகளுடைய விஷயத்துல சக்கரத்துடைய நிலைமையில கூட பிள்ளைகளுடைய விஷயத்துல பயணம் மௌத்தாந்த நேரத்தில் கூட பிள்ளைகளுக்கு வசியத்து புள்ள வழிகாலி பேசப்படா வவஸ்ஸா பினா இப்ராஹீமு பனீஹி யாக்கூப். இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செஞ்சாங்க. ولا تموتن الا وانتم مسلمون. நீங்கள் எல்லாம் முஸ்லிமா தான் மௌத்தா போகணும். பரம மீறினவனும் காபிர வைக்கிறவனும் ஈமான இழந்தவனும் ஈமான இழந்த பேசுறவனும் கஷ்டங்கள் பிரச்சனைவான நேரத்தில் கூறியத்தால் வார்த்தையை சொல்லுவவனும் நபிமார்கள் பிள்ளைகளுக்கு யோசிக்கின்றோம். தகஜத்துல உம்மா வாப்பா வரணும். சும்மா இருந்து போச்சு படுத்து இல்லை. இவ்வளவு வயசு வைத்து தகஜத்து வெறுவரை நான் நஷ்டவாளி, நான் கைசேதப்பட்டவன், நான் புறக்கணிக்கப்பட்டவன், அல்லாஹ் ரஹ்மத்துடைய பாதையில் தூரமானவன். எனக்கு தகஜத்து கிடைக்கலையா? எனக்கு தகஜத்துல எழுதி தகஜத்துல கிடைக்கலையா? அல்லாஹ் ரஹ்மத்துடைய பாதையில் நான் தூரமாக வந்தீங்க. எத்தனை பேருக்கு சின்ன வார தகஜத்து இது மகச பிள்ளைகள் மட்டும் இருக்கிறது. மகச பிள்ளைகள் மட்டும் இல்ல கடமை தகஜத்து. இந்த மௌலி மக்களுக்கு பள்ளியில் இருக்கிற இமாமுக்கு இல்ல தகஜத்து கடமை. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்க இழப்போ இடத்துல எல்லாருக்கும் தகஜத்து மிஸ் ஆகிடும். தகஜத்து எழுதுது. எழுதி 2 துவாரம் முக்கியமா ஓதுங்க பிள்ளைகளுக்கு. அவர்கள் 2 துவாவை பொருளாதாரத்துடைய துவாரம் கேட்கலாம். 2 துவாரையும் உம்மா பாப்பா ஓதணும். உம்மா பாப்பா துவாரத்தை அப்படியே இருக்கு. பிள்ளை நோயோடு இருக்கிறாங்களா, இல்லாட்டி எக்ஸாம்ல சேஸ் பண்ண போறாங்க, அப்பதான் உம்மா பாப்பா துவா. யாரா என்ன பிள்ளை பசங்க வச்சுட்டு என்ன பிள்ளைக்கு எக்ஸாம் லேசா இருக்குது, என்ன பிள்ளைங்க நோயை குணப்படுத்தி இதான் துவா. எல்லா நேரம் இந்த நேரம் உங்களை பார்க்கிறோம். குர்ஆன் பேசுது, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாரினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இமாமா கேட்க முடியாது. وَأَصْلِحْ لِي فِي ذُرِّيَّتِي وَأَصْلِحْ لِي فِي ذُرِّيَّتِي. இதுவும் பிள்ளைகளுக்கான துவா. என்ற துர்த்தியத்தை எனக்கு சலாஹத்தான முறையில், எனக்கு வழிபடுற முறையில், எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிற முறையில் ஆக்கி வச்சு இப்ராஹிம் கேட்ட ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்
ومن ذريتي ربنا وتقبل دعاء رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي அல்லாஹ்வே என்னையும் இந்த பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிறேன். அம்மா அப்பா கேட்கிற துவா உம்மாவுக்காக இருந்து உம்மாவை தொழ வேண்டும். நான் சொல்லணும் இந்த பிள்ளைகள் நல்லதிலே புறப்பையவர்களாக்கியா அல்லாஹ். அவை இந்த பொறுப்பு உண்மையிலே இந்த பொறுப்பை சரியான முறையில் நான் செஞ்சுக்கிறேன். உமா வாப்பாட இணைப்பு அது மிகப்பெரிய ஒரு இணைப்பு. பிள்ளைகளே, உங்களோட உமாவை வாப்பாவை ஹயாத்தோடு நீங்க சந்திச்சிருக்கிறீங்களா? உங்களோட உமா வாப்பா உங்களோட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறாங்கடா, அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க. அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க. ரெண்டு சொர்க்கத்தை கண்ணால காண்றீங்க. ஒரு ரெண்டு சொர்க்கம் கண்ணுக்கு முன்னால இழுத்தி ஒரு உமா வாப்பாவை கவலைப்பட வைக்கிற வானம், நோக வைக்கிற வானம், அழ வைக்கிற வானம், அவங்களோட துவாவுக்குரியவராமா இருக்கு. சரி, ஒரு ஷேப் கிட்ட வந்து கேட்கிற ஷேப், எங்க உமாவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் திரும்ப செஞ்சேன். எங்க வீட்டில் வச்சு எங்க உமாவை அப்படி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் திரும்ப செஞ்சேன். நீ ஏன் என்ன செய்ய உமா ஷேப் சொல்றாரு, உன்னை உமாவுக்கு நீ செய்யற திருமதி வேற, உன்னை உமா உனக்கு செய்ய திருமதி வேற. உன்னை உமா திருமணத்துக்கு ஒன்றை திருமணத்துக்கு ரொம்ப வித்தியாசம். நீ சின்ன பிள்ளைய இருக்கிற நேரம் உன்னை உமா உடம்பு திருமதி செய்யற நேரம், உன்னை மனத்தை உன்னை சனத்தை அழுகிற நேரம், கழுகிற நேரம், உன்னை துடைக்கிற நேரம், உனக்கு தரவாற நேரம், உனக்கு எண்ணெய போடுற நேரம், உடுப்பாடுற நேரம் எல்லாம் உன்னை உமா உனக்கு எப்படி சொல்லி சொல்லி ஒன்று வளர்த்தா, என் பிள்ளை நல்லா வந்துடணும், என் பிள்ளை நல்லா நிலையில வந்துடணும், என் பிள்ளை நல்ல உயர்ந்த அந்தத்துல வரணும், எல்லாம் வளர்ந்து வரணும் என்றுதான் உன்னை புள்ள உன்னை உமா உலகத்தால வேண்டி சொல்லி சொல்லி ஒன்று வளர்த்த. ஆனா நீ எப்படி எதிர்பார்க்கிறா தெரியுமா? கொஞ்சம் நாட்டா இந்த உமா இருக்கான் முகத்தாக கொஞ்சம் பார்த்துக்கிறோம், இதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இதுதான் உண்டத்தை பற்றி, இதுதான் உண்டத்தை. நாங்கள் எப்படி சாப்பிடுறோமோ, குடிக்கிறோமோ, குடிக்கிறோமோ, உடுக்கிறோமோ, அது மாதிரி ஒரு அன்பு நாங்கள் போறோம். அங்க எங்க போறோம், குடும்பத்துக்குள்ள போறோம், எங்கெல்லாம் போறோம், எப்படியெல்லாம் தூங்குறோம், எப்படியெல்லாம் கொடுக்கிறோம். ஆனா உமா பாப்பாவை கொஞ்சம் பார்க்க சிலரு ரோட்டில் ஹீரோவா இருக்கிறார்கள், சமூகத்தில் பெரியவர் நல்லவராக நாடி வருகிறாரு, காத்து வருகிறாரு. வீட்டில் அவரை போல மிருகம் இல்லை, வீட்டில் அவரை போல மிருகஜாதி இல்லை. அவருக்கு கொண்டாடிய பேச தெரியா, பிள்ளைகளோட நல்ல முறையில் நடக்க தெரியா, உமாவோட நல்ல முறையில் நடக்க தெரியா. ரோட்ல கூட அவரை பற்றி மாஷா அல்லாஹ் எல்லோரும் மனுஷன், சாலையான மனுஷன், ஊர்ல இருக்கிறவன் சாலையானவன் சொல்ல வேலையில்ல. உங்க மனைவி ஒன்றை பற்றி எல்லாம் அவர் சொல்லுவாரு. உண்ட மனைவிக்கு நீ நல்லவன் என்ற செக்குகள் எடுக்காம, உண்ட மனைவிக்கு நீ நல்ல மாப்பிள்ளையாக நீ எடுப்படாம, ஊர்ல இருக்கிறவன் எப்படி எல்லாம் எவ்வளோ தந்தாலும் நீ வேற நீ நலவாதி. மனைவிக்கிட்ட முதலாக செட்டுகள், மனைவிக்கிட்ட எடுத்துக்கோ, மனைவியை போல பாரு, மனைவிக்கு திருமதி செய், மனைவிக்கு தேவையை நிறைவேற்றி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சபவாசனோட காலத்தில் ஒரு வாப்பா மகன், பாப்பா கஷ்டத்தோடு இருக்கிறார், செலவுக்கு கூட ஒன்றும் இல்லை, மகன் கொடுக்குற மாதிரி இல்லை. பிள்ளைங்க பாப்பா திண்டா அப்படின்ட்டா, உமா திண்டா அப்படின்ட்டா ஒன்றும் இல்லை. அவனை கொண்டாடி பிள்ளைங்க அவனை கொண்டாடி நல்லா தான் போகும்.
உமா பாப்பா எப்படி இருந்தாங்க, உமா பாப்பா ஒரு கைமண் கொடுங்கோ, ஒரு கைமண் கொடுங்க, வந்து பேசுங்கோ, கலைங்கோ, மொத்த பார்த்து சிரிங்கோ, அவனை கலையை பிடிங்கோ, அதை பிடிங்கோ, பிடிக்குங்கோ. எத்தனை பேருக்கு உமா பாப்பா வச்சு கொஞ்சம் காலை பிடிச்சிருங்க, தலையை பிடிச்சிருங்க, வாசிங்க கேட்டுருங்க. சகவாசன காலத்துல இந்த வாப்பாக்கு இந்த மனுஷன் ஒன்று கொடுக்கணும். இவருக்கு தேவை இருக்கானே, இனி மகன் தானே, மகனை சாப்பிட சண்டை எடுத்து வருகிறார். இவர் வந்து பார்க்கிற சண்டை கொஞ்சம் குறைஞ்சு போகுது. ஒரு நாள் பாப்பா நீங்க பாப்பா நீங்க சண்டை எடுக்கிற, ஆமா இது ஒரு சண்டை எடுக்கப்பா, என்ன சாப்பிட நீங்க சண்டை எடுக்கப்படா, இந்த மகன் ஓடாக போட்டு பாப்பா கேட்கல. இவருக்கு ஒருத்தா இருக்கிறார். இவருக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட போய் சொல்லி கொடுத்தார், யார் ரசூலுல்லாஹ், என் வாப்பா கண்ணன், வாப்பா என் சாப்பிட்டு கலவாண்டாரு, அதனால இந்த வாப்பாவை ஓடி பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்கிட்ட போய் போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில 2-3 பேரை கூப்பிட்டு வாங்க, இவர வாப்பா கிடைச்சிருக்கோம். அந்த 2-3 பேர் ஓடி வந்து இவருக்கு சொன்னேன், உங்களோட ரசூலுல்லாஹ் வழிச்சல்றேன், உங்களுக்கு உங்களோட மகன் போட்டு கொடுத்துறாரு, உங்களை பத்தி உங்களோட மகன் போட்டு கொடுத்துறாரு, நீங்க கல்யாணம். எப்படி ஒரு மகன் பாப்பாவை பார்த்து கல்யாணம் சொன்ன இந்த பாப்பாவால தாங்க ஏழும், நாங்க எழுமா. இப்ப இவரு ரசூலுல்லாஹ் வழிச்சலோட ரெடியாகி கொண்டு ரோட்ல நடந்து வாராரு, என்னென்னமோ சொல்லி வாராரு, வாய்ப்பு கும்பிட்டு கொண்டு வாராரு. இவரில் அழைத்தான் வாரான், இவரில் அழைத்தான் வந்து ரசூலுல்லாஹ் செல்ல, ரசூலுல்லாஹ் வாரவர்கள் நீங்க எதுங்க வாரவரே வேற வாப்பா ரோட்டில் வந்துட்டு இருக்கிறாரு, வந்துட்டு இருக்கிற மனுஷனுக்கு நீங்க எதுவும் சொல்லப்படாது, நீங்க கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், வீட்டுல இருந்து வாகனங்க நீங்க என்னது சொல்லிட்டு வந்து, வீட்டுல இருந்து வார நேரம் நீ என்ன சொல்லிட்டு வந்த, இதை மட்டும் கேட்க வேற ஒன்று. இப்ப வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, நீங்க வீட்டுல இருந்து வாகனத்துல என்னது சொல்லிட்டு வந்தீங்க, யாருக்கு யாருக்கும் தெரியாது ரசூலுக்கு வந்த விஷயம், ரசூலுல்லாஹ் எப்படி தெரிய வந்துச்சு, ஓடியார்கள் யாரும் சொல்லுவாங்க, நான் ஒருத்தருக்கு சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க வீட்டுக்கு வரலன்னு எனக்கு சொல்லிட்டு வந்து சொல்றாரு, ரதவுதுக மௌலூதன் வகுல்துக யாபிஆ துஅல்லுமிக அலைஹி அலைக வதன்ஹரு. அப்படி ஒரு பெரிய ஒரு பைபிள் படிச்சுட்டு போறேன். அது என்ன சொல்றாருன்னா, யார் சொல்லலாம், நான் என்னத்தை சொல்லிட்டு வரேன் தெரியுமா, நான் என்னத்தை குணமளிச்சு வரேன் தெரியுமா, இவன் சின்னத்தை பத்தி நான் யோசனை பண்ணேன், இவன் சின்ன வயசை பத்தி நான் யோசனை பண்ணேன், இவன் சிறுவனா இருக்கிற நேரம் இவனுக்கு ஒரு காய்ச்சல் வந்து, அந்த காய்ச்சல் வந்த நேரத்தில் யார் சொல்லலாம், நான் அவனுக்கு ஒரு பெட்ஷீட்டாக இருந்தேன், இவனை நான் குளிப்பாட்டுவேன், இவனை குளிப்பாட்டுவேன், இவனுக்குரிய வேலையை நான் செஞ்சிருக்கிறேன், அப்படிப்பட்ட என்ன உங்கள்கிட்ட வந்து கடலில் குறைந்திருக்கிறானே, இதைத்தான் யார சொல்லலாம் சொல்லி வந்தேன். இது சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகனை பார்த்து சொன்னாங்க, அந்த ஒமாலுக யகீ. இது பிறகு வாப்பா இந்த வார்த்தை சொல்கிறாரு, நீயும் ஒரு சொத்து உன்னை வாப்பாக்கு சொந்தம், உன்னை வாப்பா நினைச்ச மாதிரி ஒரு சொத்து இருக்கலாம், நீ கண்டது மட்டும் சொல்கிறார். எத்தனை வாப்பா நொந்துகிறார், பெரிய கலசாட்டார், இங்க வாப்பா கொடுத்து சாப்பிடுங்க, இங்க வாப்பாக்கு மறந்தது சல்லி சல்லி இல்ல, மறந்தது சல்லி இல்ல, கேட்டுக்க வந்த வாப்பாக்கு வாழ்கிறது கேட்க வைக்கும் பாப்பா மாட்டிட்டேன். அப்படி எத்தனை பாப்பா மாட்டிட்டான். அன்னையில கூட
ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போனோம், வேற சந்திச்சோம், 2 காலை வச்சு 2 காலை இருந்தாச்சு. சுகர் அண்ணன் தண்ணி இருக்கிறாரு, 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கு, ஒருத்தர் கூட வீட்டு பார்த்துல பாப்பாவை ஒருத்தர் கூட வீட்டு பார்த்துல ஹாஸ்பிட்டல் கொடுக்குற சாப்பாடு தான் பாப்பத்துக்கு வந்து பேசுறாரு தெரியுமா? சொன்னாரு, நான் வீட்டுக்கு போனா எனக்கு தொழிலுக்கு கொமோட்டத்துக்கு நடுத்து ஏற்பாடு செஞ்சு தாங்க செஞ்சு கொடுத்தோம். பாப்பாவை பார்க்கறதுக்கு ஏதாவது நிலைமையில உமா பாப்பாவை ஒரு பொக்கிஷமாக பாக்கியமாக நினைச்சு உமா பாப்பாவும் பிள்ளைகளை சரியான முறையில ஒழுக்கத்தோட வளர்த்திருந்தா கண்ணீர் வலிக்கிறது. சின்னத்துல 2 பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கத்தை நீங்க கொடுத்திருந்தா பெருத்ததுக்கு பிறகு பிள்ளை உங்களுக்கு காரண கட்ட வாங்க உங்களை முறைச்சு பார்க்க வாங்கல. ஒரு தோற்று மேல உங்க பிள்ளை வளர்ந்தாலும் ஒன்ன பாப்பாண்ட கண்ணத்தோட உங்க பிள்ளை பாப்பான். நீ சின்ன பிள்ளை, நீ பாப்பாவா நடந்துருக்கான், நீ பாப்பாவாக நடந்துருக்க. உன்ன பிள்ளைகளை நீ பேச கேட்க பாப்பா வந்து உலக வீடுவாரு வீட்டிலே நினைத்து பாப்பா இல்லை உமா அந்த உமா சரியான முறையில் வளர்க்கணும். யாரும் வறுமையில சல்லதாசனம் இருப்பாங்க. நன்மார்கள் 6 மணிக்கு தொடக்கம் ஈசா நபி வரலாறு பொங்கல் விட்டு கோயில் இருப்பாங்க. சுவர்க்கத்தை கேட்டு மூடப்பட்டு அந்த எல்லாம் போயிடுது. நபிமார்கள், ரசூல்மார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள் எல்லாம் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவார வார எங்க வார சுவர்க்கத்துக்கு வார இவங்க வந்தாதான் கேட்டு சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. எல்லாருக்கும் நடுவார வருவாங்க. எப்படி பாக்கியத்தை தந்துடும் நடுவார வருவாங்க. எல்லா நபிமார்களும் கோடிங்க இருப்பாங்க. இந்த சல்லல்லாஹு பின்னாலே சில பொம்பளைகள் வருவாங்க. சில பொம்பளை திரும்பி பார்ப்பாங்க. சில பொம்பளைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால வருவாங்க. மானத்துள்ள மனத்துள்ள நீங்க யாரு கொஞ்ச நேரம் திரும்பி ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. இப்ப இந்த பொம்பளை சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ், உலகத்தில் நீங்க ஒரு சமுதாயத்தை கட்டி கெடுப்பீங்க, ஒரு உம்மத்தை நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கினீங்க. அது மாதிரி நாங்க செல்வோம். நாங்க இந்த பிள்ளைகளை ஒழுக்கமான பிள்ளையாக, தலை சிறந்த பிள்ளையாக, மாற்றமுள்ள பிள்ளையாக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இவங்களை வாக்க மாதிரி எங்களுக்கு உதவிட்டாங்க. மௌத்தா போட்டு நாங்க சின்ன வயசுதான் எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு இருந்துச்சு. நாங்க முடிக்கல. இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக எங்களை நாங்க அர்ப்பணிச்சு இந்த பிள்ளைகளை நெல்லங்களை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். அதனால நபிமார்கள் நம்பிக்கை நற்சலவாத நமக்கு பின்னால இந்த பொங்கலுக்கு சான்ஸ் அல்லாவுடைய நிலையாக அன்பு சகோதரர்களே, பிள்ளைகள் அது நாங்க எப்படி பேசுறோமோ எப்படி நடக்கிறோமோ இது மாதிரிதான் எங்க பிள்ளைகளும் வளர்க்கிறோம். எனக்கு அடுத்த பெரும்பள்ளியில நானும் 24 வருஷம் அந்த பள்ளிக்கு பேசி ஒரு பாப்பா மகன் நான் சேர்ந்ததுக்கு நம்பிக்கிறேன். அந்த பாப்பா அந்த மகளை சின்னத்தில் இருந்து சூழ்நிலை கொண்டிருக்கிறார். நான் அதை நன்றி. இப்பையும் அந்த பாப்பா ஒரு மகன் வாராங்க. சின்னத்துல இருந்து அந்த பாப்பா அந்த மகனை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு மகன் மாஷா அல்லாஹ் 25 வயசு வாலிபன் அமைத்தான். பாப்பா மகன் தான் வராங்க. பாப்பா மகன் தான் நமக்கு வராங்க.
இன்னைக்கும் அந்த அப்பாவும் மகனும் கலந்து கேட்க சின்னத்திலிருந்து கூட்டி வந்தவர் இன்று வரைக்கும் என் கண்ணால நான் இப்பே பார்க்க முடியும். இப்படி எத்தனை வாப்பா இருக்கிறார், இப்படி எத்தனை வாப்பா ஏற்பாடு கூட்டிட்டு வாங்க. உன்னை பிள்ளைய நீ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா, நேசரிக்கு கூட்டிட்டு போயிருந்தா, பள்ளிக்கு கொண்டு வரக்கூட பத்தியா, உனக்கு தைரியம் இல்லையா, உனக்கு திறமை இல்லையா, உனக்கு மக்கள் பல பிள்ளைய கூட்டிட்டு வா. உன்னை பிள்ளைய உனக்கு பக்கத்துல வச்சுட்டு போல பழக்கினா நீ கட்டி கட்ட போறது. பெரும்பாலும் ஒன்றை காணிக்கு என கண்டுக்கு கொண்டாட பார்க்கிறேன். 25 வாலிபன், 25 வயசு வாலிபன் இன்றைக்கும் பாப்பாவோட பார்ப்பேன். 2 பேரும் பைக்ல வந்துடும். நிறைய மாடுகள் மாடு பிள்ளைகள் வழி சரியான வழிகாட்டா. நிறைய பாடசாலை மாணவர்கள் முஸ்லிம் ஊர்கள் எடுக்கொண்டு மாணவிகள் எல்லாம் மாணவிகள் கூட நான் கைதி கேட்கிறேன், இந்த விம்பர்கள் கேட்கிறேன். நாசமா போல இந்த தொழிலை விழுந்து, இந்த போல தொழிலை விழுந்து, இந்த கூல ஐச கண்டாவை கொண்டு வர நிப்பாட்டி உன்னை பிள்ளைமாய் நினைச்சுக்கோ, உன்னை குடும்பமாய் நினைச்சுக்கோ. நீ கொண்டு வந்து உனக்கு ஒரு 2000 3000 லாபம் கிடைக்கிறதுக்காக வேண்டி ஒரு மற்றவங்க குடும்பத்தில் மண்ணை போடாத. எத்தனையோ உமா பாபா சீரழித்து போயிருக்கிற, எத்தனையோ குடும்பம் பிரித்து போயிருக்கு, எத்தனையோ குடும்ப வாழ்க்கை சின்ன பின்னமாக இருக்கு. இந்த மோசமான கோவையான நிறைய உமா பாபா கேட்கிறாங்க, எந்த மகளை யாருக்கு அதற்கு கல்யாணம் முடிச்சு, எந்த பிள்ளை யாருக்கு முடிச்சு கொடுக்குற பொடியமாக எடுக்கோடு இல்லையே. எல்லாரும் சோதனையில ஐஸ்ல ஒரு டெம்பரேட் வந்திருக்க டெம்பரேட். அந்த டெம்பரேட் பேர் அன்றைக்கு மாசத்துக்காக ரிவேஷா, அந்த டெம்பரேட் பேர் ரிவேஷா. இந்த டெம்பரேட் இன்னைக்கு பிள்ளை பொம்பளை பிள்ளை இன்னைக்கு இந்த இவாத பயன்படுத்த எடுத்திருக்கிற வேலை ஆயுதம் இந்த பிள்ளை இருக்கான், இந்த மாணவர்கள் இருக்கான், மாணவிகள் தான். இவர்களின் ஊடாகத்தான் இந்த தொழிலை பரப்புறோம். ஆனால் இந்த நாசமா போன பலமான தொழில் வாரம், இந்த தொழிலை சம்பாதிச்சு நீ எடுக்கிற சல்லி, இந்த பணம் உன்னை கெட்டல ஒன்றை சேர்க்கும். நீ கெட்டல சென்று போற, உனக்கு பிடிக்கிற நோய்க்கு மருந்து வைக்கிறோம். அதனால இந்த மாதிரியான தொழிலை விட்டு சமூகத்தில் யாரெல்லாம் இருக்கோ சொல்லுங்க. நாங்கள் பாதுகாக்கிறோம். அலிகுரு ஹசன் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து ஒரு வாப்பா வந்து கேட்கிறார், இமாம் அவர்களே, இன்னலி பின்தன், எனக்கு ஒரு மகன் இருக்கிறது, பமன் தரா அன் உஸவ்விஜஹா லஹு, நான் யாருக்கு கல்யாணம் முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு மகன் இருக்கிற, அந்த மகளை நான் யாருக்கு கல்யாணம் முடிச்சிருக்கேன் என்று ஒரு ஐடியா கேட்கிறார், மசூரா கேட்கிறார். அப்ப ஹசன் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, உங்களோட மகளை நீங்க முடிச்சு கொடுப்பது யாருக்கு தெரியுமா? அல்லாஹ் பயந்து நடக்கிற வாழ்வதற்கு முடிச்சு கொடுக்கும். ஒரு காலத்தில் வாழ்கிறது நான் எப்படி இருந்தான், இன்னைக்கு வாழ்க்கை பிள்ளைகளை பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. அவருடைய நிலைமைகளை பார்க்கறது கவலையா இருக்கு. பள்ளிவாசலை இமாங்க மாதிரி நடக்கும் அந்த ரோட்ல அத்தியாவசியம் இருக்கிறாங்களே, ராவையில வெளியே 12 மணி 1 மணிக்கு தூக்கம் இல்லாம ரோட்ல போட்டல்ல கூட்டமா இருக்கிறாங்களே. ஏன் உமா அப்பா அக்கறை இல்லையா? உமா அப்பா பார்க்கற இல்லையா? உங்களை பிள்ளை உங்களை கொண்டு பண்ணதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? சம்பவம் அவ்வளவு மோசத்தில் தலைவர் கவலையான ஒரு விஷயம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும், பாதுகாக்கணும்.
சந்ததிகளை பாதுகாக்கணும், வாழ்வுகளை பாதுகாக்கணும். இலங்கையில் பேர் போல ஒரு முஸ்லிம்கள் செழிப்பாக வாழக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊர்ல கட்டமாக வாழ்வதற்கு இஸ்லாமுக்கு மாறிப்போம். ஒரு காலத்தில் அந்த ஊர்ல போய் பார்த்தா தொப்பியை தான் காணுவோம். தொப்பியில் அன்றைக்கு கூட ஒரு ஆளும் பேசுறாரு, கியாமத்தினால பார்க்கறது தான் பாருங்க. கியாமத்துடைய நாளில் எப்படி இருக்கும்? எல்லாரும் நிர்வாணத்தோட இருக்கும். அது மாதிரி நிர்வாணத்தோட ஒரு சமூகம் அங்கு இருக்கும். எத்தனை பேர் ஈமான விளக்குறாங்க, எத்தனை பேர் முழுக்கத்தா மாறிப்பாங்க. ஆம்பளை பொங்கல அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நடைபெற யார் கவலைப்படுற? யார் கவலைப்படுற? எவ்வளவு பிள்ளைகளை சின்னத்தில் இருந்து இந்த வளர்ப்பை வளர்க்க வேண்டாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான சரியான முறையில் கொடுக்க பிள்ளைகளை எத்தனையோ உலமாக்கள் குர்ஆன படித்தவங்க, ஹதீஸ படித்தவங்க முர்த்தமா இருக்கிறாங்க. ஜப்பான்ல இல்ல, பாகிஸ்தான்ல இல்ல, இந்தியாவில சிறந்தவங்க. சில உலமாக்கள் சில இடங்களில் வேறு சிறந்த சேர்ப்பதற்கு சகோதரர்கள் குர்ஆன ஹதீஸ படித்து 8 வருஷம் 10 வருஷம் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன அந்த வாய் இன்றைக்கு சிக்கலையும் அதையும் இதையும் குடித்து தொழுகை இல்லாமல் இருக்கிற பாவம் இல்ல. குர்ஆன் ஹதீஸ படித்த ஆயம் அன்னைக்கு கூட ஒரு பிரபலியமான ஒரு ஆள் நம்ம நாட்டிலே பிரபலியமான பேசக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு போது அவங்க வாயால் சொல்ல ஒரு விஷயம் என்ன சொன்னார் தெரியுமா? இவரே ஒரு ஜும்மாக்கு போவாராம் ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு இமாம் இருக்கார் சந்தை. அவரோட கொஞ்சம் ஜும்மா முன்பு போன கொஞ்சம் பேசுவார். அவர் பேச்சுல இவருக்கு நல்ல ஒரு ஊகான இருக்குமா, நல்லா படுமா உள்ளது, அப்படி பேசுவார். இந்த முறை ஜும்மாவுக்கு போற நாம ஜும்மா ஓதக்கூடாது, அவரைத்தான் ஏற்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வைத்து சொல்றாராம். அதான் ரெண்டைக்கு சும்மா நீங்க தான் ஓடும் இல்ல, இந்த சதனத்துக்கு சரியா நீங்க தான் ஜும்மா ஓடும். அவர் ஜும்மா ஓதினாராம். அந்த ஓதின ஜும்மாவில் ஒரு வசனத்தை சொன்னாராம். அந்த வசனத்தை அன்றைக்குத்தான் அவருக்கு சரியா பற்றியது. சிறப்படியமான ஒரு ஆள், ஒரு முக்தியோடு சொல்றாரு, ஒரு பெரிய ஒரு முக்தியோடு சொல்றாரு. நாட்டில் என்ன சொல்றாரு? அன்றைக்குதான் அந்த வசனத்துடைய தப்சீர் எழுதப்பட்டுச்சு. அவர் சொல்லுவார் சொன்னாராம் அந்த வசனம். ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله. அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். இந்த போன இந்த கம்ப்யூட்டரை இதுகளை வாங்கி அவங்க வடிகட்டி வைத்துவாங்க. சரியா பண்ணிட்டாங்க. அப்படி உள்ளத்தை ஆக்கத்தை ஏற்படுத்தின அந்த ஆள் இன்றைக்கு ஒட்டமா இருக்கிறார். அந்த ஆள் இன்றைக்கு மொத்தத்தான் மாறி இருக்கிறார்கள் என்று இந்த பிரபலமான ஆள் சொல்றார். அன்பு சோதனை பயந்து மாறும், பயந்து மாறும். அதுக்கு ஈமான் அல்லாஹ் பற்றி அதிகமாக பேசி அல்லாஹ் சிந்தனையோட வாழும். பிள்ளைகளையும் அந்த முறையில வளர்க்கு. பிள்ளைகளுக்கு நல்ல சபதாக்கள் செய்யக்கூடிய அந்த உள்ளத்தை எண்ணத்தை ஏற்படுத்துங்க. நீங்க மூத்தா நீங்க சபதா கொடுத்தீங்க, நீங்க தாழ்ந்தரம் செய்வீங்க, நீங்க மூத்தா போடுங்க. அதோட கூட சபத தாழ்ந்தரம் நம்மையும் மூடிப்பாங்க. இல்ல, உங்களோட பிள்ளைகளை உருவாக்குங்க, உங்களோட பிள்ளைகளை மூடிக்கிட்டு வீட்டு வளர்க்குங்க. போன கிழமை இந்த பள்ளியில சதகா பற்றி தான் பெரிய ஒரு பயணம் பண்ணிருக்கு. உங்களோட பள்ளிக்கு நிறைய தேவைகள் இருக்கு. உங்களோட பள்ளிய நீங்க உங்களோட மகளாவாசி நீங்க அவங்க இவங்களை சல்லிய போட்டு கட்டுறதை விட உங்களோட மகளாவை நீங்களே எழுப்பி உங்களை சல்லிய கொடுத்து கட்டி எடுத்தாலே அது உங்களுக்கு ஒரு கண்ணியம், அது உங்களுக்கு ஒரு துவா, உங்களுக்கு ஒரு தரகத்தை. நீங்க சதகா கொடுக்கிறதே அது வீண்போல் அல்ல. எத்தனை பேர் நோயோட இருப்பீங்க, எத்தனை பேர் தமிழோட கஷ்டத்தோட இருப்பீங்க. கொடுத்து பாருங்க சதகாவை. இந்த நோய் குணமாக சதகா கொடுத்து பாரு. உள்ள கஷ்டம்
வீணாக்கள் இல்லை. அல்லாஹ் அதுக்கு பெரிய ஒரு பிரதிபலன் வச்சு சொல்லலாம். ஒரு பெரியார் ஒரு நோய் ஒன்று மாற்றி சுற்றிட்டு வாசலை சொல்ல வேண்டாம். ஒரு கேன்சர் வச்சுக்கோம், அதுக்கு கேன்சர் வந்தா இனி எல்லாம் கடப்பாயும் விழுந்துருவாரு, நோயாளி விழுந்துருவாரு. இப்போ ஒரு பெரியார் அபூபக்கர் அல்-ஜஸாயிரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் வாராரு, வந்து நோயாளி விசாரிக்கிறாரு. என்ன மந்திர அனுப்பியா ஒன்று செய்வதில்லையா சொல்லி போட்டு கேட்கிறாரு. ஏன் கவலைப்படுறான், ஏன் பயப்படணும்? ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்லிருக்கு, அந்த ஹதீஸ் உனக்கு பாடம் இல்லையா? யாவும் மறந்தாலும் சொல்லலாம், சதகாவை கொண்டு ஒரு நோயை குணப்படுத்திக்கோ, நிவாரணம் பெற்றுக்கொள்ள ஹதீஸ் இருக்கே, சதகா கொடு என்று சொல்லி போட்டு போறாரு. இவர் இந்த நோயாளிக்கு செய்து நினைக்கிறாரு, இந்த ஊர்ல இப்ப என்ன தேவை, இப்ப என்ன தேவை என்று பார்க்கிறாரு. சரியான ஒரு வறண்ட ஒரு காலம், நல்ல சூடு பிடிச்ச ஒரு காலம், தாகம் ஏற்படக்கூடிய காலம். ஊர்ல இருக்கிற சின்ன பெரியவங்க எல்லாருக்கும் இந்த ஒட்டமன் அதை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. எல்லா பிள்ளைகளும் பின்னு கொடுத்து வாசி இருக்கிற ஆஷா அல்லா 2-3 நாள் அதுக்கு நோய் இருந்து நோய் குணமாய் சபக்கான வரலாம். அதனால் அன்புக்குரியவர்களே, ஏரிய மட்டும் சதகா கொடுப்பார். காலையிலே வெளியில உள்ள சதகா, ஒரு சதகா கொடுக்கிற வழக்கத்தை இருக்கிறது. அதுவும் பள்ளி வாசலில் கொடுக்கிறது அது ஆகப்பெரிய ஒரு வழக்கம். அதை பற்றி பேசணும், நிறைய பேசணும் மேலாளர்களே. எனவே போன மகளாவுடைய விஷயங்கள்ல ஒரு நிர்வாகம் என்னென்று சொல்லுவோம், அதை கொஞ்சம் நீங்கள் காலத்துக்கு கேட்டு அதுக்கு உதவியாக ஒத்தாசையாக நீங்க மகளாவை கட்டி எழுப்புங்க. மகளாவில் இருக்கக்கூடியவர்களையும் இந்த ஒரு முன்மாதிரியான ஒரு மகளாவாசிகளாக வாலிபர்களுடைய விஷயத்துல, பிள்ளைகளுடைய விஷயத்துல, பெண் பிள்ளைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்து. வாலிபர்களே, உங்களுக்கு நான் கடைசியாக சொல்லிட்டு போறேன், நீங்க வாலிபர்கள் திடீர்னு மௌத்து வருகிறீர்கள். வாலிபம் நிறைய வாலிபர்கள் மௌத்தாய்த்துக் கொண்டிருக்கிறது. இப்ப 40 வயசுக்குள்ளதான் நிறைய பேர் மௌத்தாய் கொண்டிருக்கிறாங்க. அதனால மௌத்து எந்த நேரம் வரணும்னு தெரியாது. ஒரு 3 நாளைக்கு முன்னால கூட 36 வயசு ஒரு ஆளும் காட்டடை பிடிச்சி மாரடைப்பு மௌத்தா போயிட்டாரு. திடீர்னு மௌத்து வருகிறது. அதனால ரொம்ப சந்திக்க இருக்கிறோம். ரொம்ப சந்திக்கிற நேரத்தில் அவனுக்கு விருப்பமான முறையில எங்களை மௌத்தனாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால அதிகமாக அமலோடு இப்பாதத்தோட பள்ளியோடு இருக்கிறோட தொன்மையோட வாழ்க்கையை கடைங்க. எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தோல்வி செய்தல்வானா. யாழ்ப்பாணங்கள் பாவங்களுடைய எல்லாம் மன்னிப்பாயா. மிகச்சோர்கள், மனைவி குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக. இறுதி முடிவை அழகாக்கி தருவாயாக.